ஆமா, அடிக்காம உங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சே, கடுப்பா இருக்கு உன்கிட்ட பேசி நிக்கவே. நீ ஒண்ணு என்கிட்ட பேசாத. ஏன் என்கிட்ட பேசுற? போ, பேசவே நீ வாடா. அவ கோவத்துல இருக்கு. ஆமா, உன் பையனை அப்படியே கூட்டிட்டு போயிரு. என்னமா பண்ண சொல்ற? அப்புறம் உன் கூட சண்டையா போட்டுட்டு இருக்க சொல்ற சொல்லு. அதுக்காக இல்ல, என்னதான் இருந்தாலும் உங்க பையன் இல்ல. நீங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு யார் கேட்பா? கௌசி, பேசுற எதுவுமே சரியில்லை கௌசி. கொஞ்சமாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியா? கிடையவே கிடையாது. படிச்சு பொண்ணு மாதிரியே நடந்துக்கிற. இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை, நான் போகலன்னா என்ன ஆகுறது, எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனாலும் நீ ஏற்றுக்கவே மாட்டேங்கிற இல்ல? நான் ஏன் ஏத்துக்கணும்? என்னோட பிரச்சனை தான் எனக்கு முக்கியம். அடுத்தவங்களோடது எனக்கு முக்கியமே கிடையாது. போ. சே, உன்ட்டெல்லாம் மனசு பேசுவாவில என்ன? பேசுறதுக்கே இது இல்லை, கடுப்பாக இருக்கு. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அவ கோவத்துல இருக்கும்போது நீ பேசிட்டே இருந்தனா பிரச்சனை தாண்டா வரும். நீ வாடா அந்த பக்கம். உண்மைதாம்மா, உண்மைதான். அப்படியே போயிரு. இவங்க பண்றது மட்டும் ஓகேவா? நம்ம பக்கம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நம்மளோட இதே மென்டாலிட்டி யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சொல்லியிருக்கலாம்ல நீ போ அப்படின்னு சொல்லி, நானாவது போயிருப்பேன்ல. அதுவும் இல்லை, சொல்லவும் இல்லை. சரி ஓகே, வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தேன். அதுவும் வரமாட்டேன்ட்டேன். நான் என்ன பண்ணேன்? அக்கா, அழுகுறீங்களா? ஏமா, என்னை பார்த்தா சிரிச்சிட்டு இருக்க மாதிரியா தெரியுது? சொல்லு. அழுதுட்டு உட்காந்துருக்கேன், வந்து அழுகுறீங்களான்னு கேட்குறேன். காமெடியா இருக்கா? அழுகிறவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நான் என்ன சொல்றதுன்னு தெரில. சாரிக்கா, எனக்கு தெரியாம தான் கேட்குறேன். உங்களை இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. ஏன், என்னாச்சு? உங்களுக்கும் மாமாவுக்கு எதுவும் சண்டையாக்கா? அதான் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்களோ? சண்டைலாம் ஒன்றும் இல்லைம்மா. சொன்னேன்ல அன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டு போணுச்சு அப்படின்னு. எங்கள் அண்ணன் ஒய்ஃப்க்கு வளகாப்பு சொன்னேன்லம்மா. அதான் நீயும் கூட வரேன்னு சொன்ன. நேற்று ஏன் கிளம்பல? நீங்கள் போனால் உங்கள் கூட போகலான்னு இருந்தேன்க்கா. நீங்களும் கிளம்பவே இல்லை. அப்புறம் நான் மட்டும் எப்படிக்கா போக? இவரும் வேலைக்கு போயிட்டாரு. சொல்லியிருந்தீங்கன்னா கூட நாம் 2 பேருமாவது போயிருக்கலாம்ல. நீங்கள் தான் எதுவுமே சொல்லலையேக்கா. அதனால சண்டையா மாமா கூட? ஆமாம் தீபிகா, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா 2 பேரும் போயிருக்கலாம் தீபிகா. அதுவும் சொல்லலை. யாரோ ஒருத்தவங்க முடியலை, உடம்பு சரியில்லை, அவங்க முக்கியம்னு சொல்லிட்டு கூட போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போது நான் என்ன நினச்சிப்பா தீபிகா? இவருக்காக தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து இருக்கலாம்ல. வராமல் எனக்கு என்னன்னு அவரோட வேலை தான் முக்கியம்னு இருக்காரு. அப்போ எனக்கு இது முக்கியம் இல்லையா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இந்த மூமெண்ட்லாம் திரும்பி நான் பார்க்க முடியுமா தீபிகா? சொல்லு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மூமெண்ட் நடந்திருக்குது. என்னால் போகாமல் இருந்தது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தீபிகா. சே, அது ஜீரணிக்கவே முடிய மாட்டேக்கு. சொல்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்துட்டு ஓவராக பேசுகிறாங்க தீபிகா. அவங்களுக்கு அதுதான் முக்கியமா, இதெல்லாம் முக்கியமே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்துக்கோ எவ்வளோ கோவம் வருதுன்னு. சரி விடுங்கக்கா, என்ன செய்ய, சூழ்நிலை அப்படி இருக்கு. விடுங்க, இதுக்காக அழுது என்னாக போகுது? அதுக்கு இல்லைம்மா, நீ வேற. ஏய் கௌசி அக்கா, அம்மா வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கதெல்லாம் இருக்கட்டும். இவ என்ன அழுதுட்டு இருக்கா? கௌசி அழுதுட்டா இருக்க? மா, சேச்சே அப்படிலாம் இல்லையே. யார் சொன்னது நான் அழுதுட்டு இருக்கேன்னு? நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னம்மா, வளகாப்பில் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்னம்மா, நேற்று வளகாப்பு முடிஞ்சு பிஸியாக இருப்பேன்னு பார்த்தா இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்க. வீட்டுக்கு வரேன்னு கூட சொல்லவே இல்லை. ஏம்மா, ஏய், நான் சொல்லாததெல்லாம் இருக்கட்டும். நீ நான் வரும்போது அழுதுகிட்டு இருந்த மாதிரி இருந்த, திடீர்னு சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்க. உன்னெல்லாம் நான் பெற்று வளர்த்தபடி. நீ எப்போ எப்படி இருக்க என்னன்னு எனக்கு தெரியாதா? என்னடி உன் பிரச்சனை? அதெல்லாம் விடு. வளகாப்பெல்லாம் நல்லா தான் போச்சு, யார் இல்லைன்னா. நீ ஏன் வரல? என்னமோ யாருட்டோ வளகாப்பு மாதிரி இல்லை, நீ வாட்டுக்கு உன் வீட்டில் இருந்துக்கிட்ட. ஏண்டி, அது உன் அண்ணன் பொண்டாட்டி வளகாப்படி. அதுக்கு கூட இந்த வீட்டில் உன்னை விடலையா? பெரிய சீமா வீடு. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலம்மா. நீ வேறம்மா, நேற்று ரொம்ப முக்கியமான ஒர்க் இருந்துச்சுமா. அதனால தான் நான் வர முடியல. நீ கோச்சுக்காதம்மா. நான் வராமல் எங்கே போகிறேன் சொல்லு. நீ ஏம்மா இதுக்கு போய் கோவப்பட்டுட்டு இருக்க? வா உட்காரு, காஃபி போட்டு வருவா, டீ போட்டு வருவா. சொல்லு. அன்பு எப்படி இருக்கு? அண்ணன் அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா எல்லாரும்? என்கிட்டே நடிக்கிறல்ல கௌசி, உண்மை என்ன? மரியாதைக்கு உண்மை நடந்ததை சொல்லு. எதனால நீ வரல? இந்த வீட்டில் யாரும் உன்னை விடலையா? சொல்லுடி. ஏன்டி இப்படி அம்மாட்ட நடிச்சு உண்மையை சொல்லுடி கௌசி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா இரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரவிந்துக்கு கொஞ்சம் முக்கியமான வேலைம்மா, அது விஷயமா போயிட்டாரு. அதனால தான்மா வர முடிய மாட்டேன்ருச்சு. நாங்கள் இன்னைக்கு கூட வரலான்னு தான் பார்த்தேன்.
நீயே வந்துட்ட. ஏய் நடிக்கிற. ஆமாம்மா, அக்கா நடிக்கிறாக. அக்காவுக்கு மாமாக்கு சண்டை வந்திருக்கு. அக்கா இவ்வளோ நேரம் என்கிட்ட அழுதுட்டு தான் இருந்தாக. அக்காவுக்கு வளகாப்புக்கு வர அவ்வளோ ஆசை. மாமா தான் கூட்டிகிட்டு வரலையாம். அக்கா நடிக்குது. ஏ தீபிகா, சும்மா இருடி. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா இருக்க மாட்டேன். அம்மாட்ட எதெல்லாம் சொல்லிட்டு. அரவிந்த் முக்கியமான வேலையை போயிட்டார், வர லேட் ஆயிடுச்சுமா. அதான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ, என் பிள்ளை என் வீட்டுக்கு கூட அவங்க விட முடியாதாமா? அந்த அளவுக்கு வச்சிருக்காங்களா? என் வீட்டுக்கு ஏண்டி, நான் கௌதம்ட்ட அப்போ சொல்லிவிட்டேன், அஞ்சு வாரானா கூட்டிகிட்டு வாடா முத நாளே அப்படின்னு. அவனும் கூப்பிட்டுருக்கான். நீ தான் உன் புருஷன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொன்னியா. சரி, அதனால தாம்மா அந்த பிள்ளை வரலங்குது. நாளைக்கு அரவிந்த் கூட அந்த பிள்ளை வருமான்னு சொன்னேன். சரி, வருவேன்னு பார்த்த கண்ணு பூத்து போச்சு. நானும் பாதையை பார்த்தபடியே இருக்கேன். வளகாப்பு முடிஞ்சு வீட்டுக்கே போயிட்டோம். இன்னும் என்னடா அந்த வரலேன்னு உனக்கு ஃபோன் அடிக்கவே எனக்கு மனசே இல்லையே. இவளுக்கு எதுக்கு ஃபோன் அடிக்கணும், இவ தான் வரலேன்ட்டு. ஆனாலும் இன்னைக்கு எனக்கு கேட்கல. சரி, உடனே கிளம்பி போய் அவளை பார்த்துட்டு வருவோம். என் நாக்கப்படுங்கிற மாதிரி எதுக்கு நீ வல்லன்னு கேள்வி கேட்டு வருவோன்ட்டு வந்தேன். வந்தா நடிச்சுக்கிட்டு இருக்க என்கிட்ட, உண்மையை சொல்ல மாட்டேன்னு. ஏண்டி, நடந்ததை சொன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? மரியாதைக்கு சொல்லு, என்ன நடந்துச்சு? இந்த பொய் சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. நடந்ததை சொல்லு, சும்மா சொல்லுடி. என்னடி நடந்துச்சு? தீபிகா, நீ சொல்லுமா. அம்மா இருங்க, மாமாவையும் அத்தையும் கூட்டிகிட்டு வரேன். அங்கே தான் உட்காந்துருக்கா. எங்க கூட்டி வா. மா சும்மானே இருமா. ஏற்கனவே நான் சத்தம் போட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்கேன். திரும்பவும் நீ சத்தம் போட்டீங்கன்னா என்ன மாதிரி நினைப்பாங்கம்மா. வீடு பார்த்துக்கலாம், இது ஒரு விஷயமே இல்லை. விடுமா, சண்டை வேண்டாம். சண்டை வேண்டாமா? இங்கே பாரு, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படி என்ன எங்கள் வீட்டுக்கு வராமல் அப்படி என்ன அவங்களுக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு? சொல்லுடி, சொல்லு. அத்தை வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? நாங்களே இன்னைக்கு கிளம்பி வரலான்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. வளகாப்பெல்லாம் சிறப்பாக போச்சா அத்தை? ஒரு முக்கியமான வேலையாக போச்சு, அதான் அத்தை வர முடியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இவங்களுக்கு வரலையே அப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க அத்தை. வேணும்லாம் வராமல் இல்லை, அந்த வேலைக்காக தான் வராமல் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க அத்தை. போதும். அப்படி எங்கள் வீட்டுக்கு வர விசேஷத்துக்கு வராமல் அப்படி உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கா? பரவாயில்லையே. அப்போ நாங்கள் அந்தளவுக்கு முக்கியம் இல்லாமல் போயிட்டோம்ல. சரிப்பா, நீங்கள் வரலன்னா போங்க. என் பொண்ணை அமுச்சு விட்டுருக்க வேண்டியதானே? என் பொண்ணை நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு உங்கள் வேலை என்னமோ அதை போய் பார்க்க வேண்டியதானே? ஏன்பா என்ன முள்ள பேசுகிற நீ? அது எப்படி? அவள் மட்டும் கொண்டு வந்து அவள் விடுவானா? வந்தால் 2 பேரும் போவோன்னு அவள் இருக்கா. இவனும் 2 பேர் போனால் தானே மரியாதையாக இருக்கும்னு இவன் நினச்சான். போன இடத்துல லேட் ஆகி போச்சு. போன இடம் முக்கியமானதுப்பா. ஒரு உசுறு போராட்டிட்டு கிடந்த இது. அதனால் அவன் அதை விட்டுட்டு வர முடியல முல்ல. இதுதான் நடந்தது. நீயும் புரிஞ்சுக்காம பேசாத முல்ல. அவள் தான் புரிஞ்சுக்காம பேசுகிறா. நீயும் அப்படி பேசாத முல்ல. நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் அவன் வர முடியல. இல்லைன்னா வராமல் என்ன பண்ண போகிறான் சொல்லு? அவளாவது கிளம்பி போயிருக்கலாம், அவளும் கிளம்பி போகாமல் விட்டுட்டா. நீங்கள் சொல்லியிருக்கணும் கௌசி, நீயாவது போன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லாமல் விட்டுட்டியா? அவள் எப்படி வருவா? இல்லைம்மா, அத்தனை ஃபோன் பண்ணுறேன்ல, ஒரு ஃபோன் அதை எடுத்து, கௌசி இது மாதிரி வர முடியலம்மா, நீ ஒரு ஆட்டோ புக் பண்ணி போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருப்பேம்மா. அங்கே அதுவும் சொல்லலை. ஒரு ஃபோன் கால் கூட அட்டன் பண்ணவே இல்லைம்மா. ஒரு ஃபோன் கூட நீங்கள் எடுக்கலையாம். அப்புறம் அப்படி அவள் எப்படி வருவா? ஃபோன் எடுத்தா காய்ச்சி பூச்சின்னு தாண்டும், கத்தும் கௌசி. அதனால தான் அத்தை எடுக்கலை. என்ன முக்கியம் அது இது, ஏன் வரல எதுக்கு என்னன்னா ஓவராக பேசும். அதனால தான் அத்தை. இல்லைன்னா வராமல் என்ன எடுக்காமல் என்ன சொல்லுங்க. வர முடியாத சூழ்நிலை, புரிஞ்சுக்கோங்களேன். நீ பாருப்பா, வேணும்னே அவளையும் வரக்கூடாது நீ முடிவு பண்ணி வச்சிருக்க. நீயும் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு வேற வேலையாக கிளம்பிட்ட. ஆக மொத்தத்தில் எங்கள் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கிய. நீங்களே பெரிய மனுஷி தானே, மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கதில்ல, நீங்களும் வராமல் இருந்திருக்கிறீங்க. என்ன குடும்பம் யாது? என்ன குடும்பம்? நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லாதவங்களா இருந்தாலும் நல்லா கெத்தாக இருப்பாங்கன்னு பேர். இந்த குடும்பத்தில் அதுவும் கிடையாது போல். நான் ஏண்டி, உனக்கு அறிவே இல்லையாடி? உன் அண்ணங்காரன் கூட முத நாள் வந்திருக்கலாம்லடி. அதுக்காக நான் அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன். இவங்க வந்தா என்ன வராட்டி என்னடி? இவங்க வந்தா என்ன வராட்டி என்ன சொல்லியிருக்கலாம்ல. நீ வந்திருக்கலாம்ல அவங்க கூட. இவங்க வந்திருக்காவ, வராமல் போறாவ. நீ வந்தாதடி எனக்கு முக்கியம். யார் வந்தா என்ன வராட்டி என்ன? அவங்கவுங்க பொத்தியை அவங்கவுங்க காமிச்சிருவாங்க. அந்த புத்தி தானே வரும். நான் உன்ட்ட என்ன சொல்கிறது தெரியல. எல்லாம் ஓ தப்பா ஏன் தப்பா எல்லாம் சேர்ந்து நம்மளை வாட்டி வதக்குது. அதுதான் உண்மை. ஆனால்
உங்களை மாதிரி தானே உங்கள் பொண்ணு இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற அந்த நேரத்தில் அவங்க ஒய்ஃப் என் பக்கத்தில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. என்னை தவிர அவங்களுக்கு யாருக்கும் யாரையும் தெரியாது. அவங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உதவி பண்ணிகிட்டு இருப்பேன். சொல்கிறேன் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க. ஏங்க, ஒரு உயிர் முக்கியமாக அங்கே விசேஷத்துக்கு வர்றது முக்கியமாங்க? அப்படி இதாக உள்ளவங்க முத நாளே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? நான் தான் வர்றது உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல, அவள் தானே உங்களுக்கு முக்கியம். கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்போ. மாமா இதுக்கு தான் சத்தம் போடாதன்னு சொன்னம்மா. ஏன் விட்டு பிரச்சனை என்னையோட போகட்டும். நீ ஏமா வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? விடுமா, பார்த்துக்கிறேன். எனக்கும் கோவம் தான். இன்ன வரைக்கும் சண்டை தான் போட்டேன், இல்லைன்னு சொல்லலை. நான் சண்டை போடுறது வேற, நீ சண்டை போடுறது வேற. நான் சண்டை போட்டேன்னா நாளைக்கே சேர்ந்துருவேன். ஆனால் நீ போடுறது அப்படி கிடையாதும்மா. கோச்சுப்பாங்கம்மா. வேண்டாம், விடுமா, பிரச்சனை வேணாம். ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு போக வேண்டியது. ஏய், உன்னால தாண்டி, உன்னால தான் நானும் சரி சரின்னு போயிட்டு இருக்கேன். ஆனால் இல்லைன்னு வை, இவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தப்போ சரி உன்னால தான் சரி போய் தொலைட்டுன்னு விட்டேன். ஆனால் திருப்பி திருப்பி இது மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் நடக்கிறது வேற. சரிம்மா, விடுமா. என்ன கௌசி, என்ன உங்கள் அம்மா பேச விட்டுட்டு நீ சமாளிக்க மாதிரி சமாளிச்சிட்டு இருக்கியா? நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உங்கள் அம்மா போல தானே நீயும் இருப்ப. பெரிய மனுஷத்தனமாக இருக்காங்க, சொல்கிற புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு, என்ன பேசுறதா இருந்தா பேசு. எங்க அம்மா பேசுற வேலை வச்சுக்காத, சரியா? ஓ பக்கம் தானே எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் ஓவரா பேசுற? வாய் மூடிட்டு நில்லு. நீ சத்தம் போடாதடா, அவ பேசிக்கிருவா. முல்ல, நீ வாமா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுவோம். வெளியில இப்படி வேண்டாம். மான போகுதோ, மான போகுதுன்னு கேட்டேன். ஏய் கௌசி, இப்ப மட்டும் நீ ஊன்னு சொல்லுடி. இந்த வாழ்க்கையே வேணாண்டி, விட்டுட்டு வாடி. அம்மா உனக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். இந்த பையனுக்கு டிவோர்ஸை குடுறி. ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பொண்ணுக்கிட்ட நான் பாடுபடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இரு. பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறான் பாத்தியா? இப்படிப்பட்டவன் கூட வாழணும்னு உனக்கு அவசியமா என்னம்மா? விடுமா, கோவத்துல என்ன வேணாலும் பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் கண்டுக்க கூடாதுமா, விடுமா, பாத்துக்கலாம். எனக்கு தெரியும், நீ உடனேக்கே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இல்லை. என்ன செகண்டில் வர சொன்ன? என்ன செகண்டில் வர சொன்ன கௌசி? ஆல்ரெடி நம்ம வம்பிழுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மா பேசி வம்பிழுத்துக்கிறட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தியா? சொல்லு கௌசி, முடிவு பண்ணி வச்சுருந்தியா? தேவையில்லாம பேசாத அரவிந்த். சத்தியமா அப்படி கிடையவே கிடையாது, தெரியுமா? நான் சொல்லவே இல்லை. அவங்களாதான் என்னடா பொண்ணு வரலையேன்னு சொல்லி வந்திருக்காங்க கேட்கறதுக்காக. நீயா ஒரு கதையை எடுத்து விடுற. கேட்க வந்தவங்க இப்படியா கேட்பாங்க? இப்படியே பேசுவாங்க ஒரு மருமகன்கிட்ட? இதுக்கு தான் சொன்னேன், பாத்தியா எப்படிலாம் பேசுறாங்கன்னு. நீ கிளம்புமா முதல்ல. என்னடி இப்படி பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல கௌசி, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு. வாடி போவோம். நீ வராம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வா, ஒரு 2 நாள் இருந்துட்டு வா. அது ரொம்ப தப்புமா. சண்டை போட்டுட்டு அங்கே வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. பிரியிற கணக்கில் போயிடும். வேணாம் வேணாம், நான் நல்லா சந்தோஷமா இருக்கும்போதே நானே வரேன். இப்போதைக்கு வேண்டாம்மா. இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, நீ ஆனாலும் வர மாட்டேங்கிற. பட்டு அனுபவி. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி சரி, என்னமோ பண்ணு, என்னமோ செய். நான் கிளம்புறேன். என்ன என்னடி உன் வாழ்க்கை அழுது இப்படி தான் வாயின்னு இருக்கு. யார் மாற்ற முடியும்? நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புமா.